பஞ்சாப்ல சண்டிகரில் குவிந்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ் தேவை அப்படிங்கிற அறிவிப்பை பார்த்துட்டு, இந்திய ராணுவத்துக்கு உதவ நாங்க தயார் அப்படின்னு சண்டிகர்ல வந்து இளம் பெண்களும் இளைஞர்களும் குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு நாங்க உதவுறோம் அப்படின்னு முன் வந்திருக்கிறாங்க. இதை சங்கி கூட்டம் தேசபக்தி அப்படின்னு ஒரு பக்கம் பாராட்டிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராணுவத்துக்கு போகணும்னா அதற்கான உடல் வலிமை தேவை, திறமை தேவை, பயிற்சி தேவை. இதெல்லாம் எதையும் யோசிக்காம நாங்க முன்வரோம், நாங்க போய் போராடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீரவசனம் பேசக்கூடியதா தேசபக்தி? உண்மையான தேசபக்தி என்ன தெரியுமா? பொய் செய்திகளை பரப்பாம, வெறுப்பையும் வன்மத்தையும் பரப்பாம, அரசாங்கம் தரக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும் நம்பி, அரசாங்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி அரசாங்கத்துக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நடக்கிறதா. அதுதான் உண்மையான தேசபக்தியாக இருக்க முடியும். எல்லையில இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தெரியும், அவங்க பாத்துப்பாங்க, நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களை நீங்க இந்த வெறுப்புல இருந்து வன்மத்தில இருந்து பாதுகாத்துக்கங்க. ஏன்னா இளைஞர்கள் தான் நாளைய இந்தியாவுடைய பவுண்டேஷன். நீங்க உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆரோக்கியமாக இருந்தாதான் இந்தியாவை ஒரு வல்லரசாக்க முடியும்.